அன்பான மக்களே, விபஸ்ஸனா என்றால் என்ன? மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். அதை பாலி மொழியில் விபஸ்ஸனா ஞான என்று குறிப்பிடுகிறோம். விபஸ்ஸனா என்றால் மெய்ப்பொருள் காணுதல் என்று பொருள். மெய்ப்பொருள் காணுதல் என்றால் உண்மையை உள்ளதை உள்ளபடி பார்த்தல், தம்மத்தை உள்ளதை உள்ளபடி பார்த்தல். பார்த்தல் என்றால் நம்முடைய இந்த சாதாரண கண்கள் வழியாக காணக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த காட்சி அல்ல. தியானத்தின் மூலமாக அறிவு கண் கொண்டு ஞானக்கண் கொண்டு உண்மையை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல், உண்மையை உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்ளுதல், உண்மையை உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளுதல். ஆக மெய்ப்பொருள் காண்பது அறிவு, விபஸ்ஸனா ஞான. ஞானம் என்பது, அன்பான மக்களே, ஞானம் என்பது புத்தகத்தில் நாம் படித்து அறியக்கூடிய அந்த புத்தக அறிவு என்பது ஞானமாகாது. மெய்ப்பொருளை அனுபவ ரீதியாக தியானத்தின் மூலமாக ஞானக்கண் கொண்டு அறிவு கண் கொண்டு நம்முடைய நேரடி அனுபவத்தால் உண்மையை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல், அதுதான் ஞானம். இங்கே மெய்ப்பொருள் என்பது எதை குறிப்பிடுகிறோம்? அன்பான மக்களே, விபஸ்ஸனா தியானத்துடைய முக்கிய இலக்காக நோக்கமாக குறிப்பிடப்படுவது பௌத்தத்தில் 3 லக்கணங்கள், திலக்கணம் என்று குறிப்பிடப்படுகிற அனிச்ச துக்க அனத்த என்ற இந்த மெய்ப்பொருளை புரிந்து கொள்ளத்தான், இந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளத்தான் விபஸ்ஸனா தியானம். அனிச்ச நிலையாமையை உணர்ந்து கொள்ளுதல், துக்கத்தை புரிந்து கொள்ளுதல், அனத்த ஆத்மா இல்லை அனாத்மாவை புரிந்து கொள்ளுதல். இந்த அனிச்ச துக்க அனத்த என்ற 3 லக்கணங்களை விபஸ்ஸனா தியானத்தின் மூலம் காணுதல், புரிந்து கொள்ளுதல், அதுதான் மெய்ப்பொருள் காண்பது. அந்த 3 லக்கணங்களுடைய முழு அறிவு, அந்த முழு புரிதலை குறிப்பிடுவது தான் ஞானம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆக விபஸ்ஸனா ஞானம் என்றால் அந்த 3 லக்கணங்களை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு, அதுதான் ஞானம். இந்த புத்தகங்களில் நாம் அறியக்கூடிய படித்தறியக்கூடிய அந்த சாதாரண அறிவு அல்ல. ஞானம் என்பது தினசரி பயிற்சிகளால் படிப்படியாக நேரடி அனுபவத்தின் மூலமாக நாம் காணக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் தான் ஞானமாகும். நமோ புத்தாய.